பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மனத்தாழ்மை மிக அவசியம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் மலை பிரசங்கத்தில் செய்த முதல் பிரசங்கமும் அதுதான். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி. ஆவினா மனது, எளிமைனா தாழ்மை. மனத்தாழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மனத்தாழ்மை மிக அவசியம். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது, கொஞ்சம் கடினமான விஷயந்தான். ஆனால் அதை அடைந்து கொள்கிறது தான் கிறிஸ்தவம். மனத்தாழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் தேவன் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலிப்பியர் 2:6 சொல்லும்பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், இயேசு தேவனுடைய ரூபம், அவருக்கு சமமாக இருக்கக்கூடிய இடத்துல இயேசு இருக்கிறார். ஆனால் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதே பிலிப்பியர் 2:8 மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நமக்கு ஒரு நாள் தாழ்மை இருக்கும், 2 நாள் தாழ்மை இருக்கும், 3ஆவது நாள் தாழ்மை நம்மளை விட்டுட்டு போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தேவனுடைய ரூபம், அப்படி இருந்தும் கூட தம்மை தாமே தாழ்த்தினார். நம்மளால் நல்லா இருக்கும்போது தாழ்த்த மாட்டோம், கஷ்டப்படும் போது தான் தாழ்த்துவோம். வியாதி வந்துருச்சா தாழ்மை வந்துடும், பணப்பிரச்சனை வந்துருச்சா தாழ்மை வந்துடும், பாவம் செஞ்சிட்டோமா உடனே தாழ்மை வந்துடும். ஆனால் இயேசு தேவனுடைய ரூபமாக இருந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கும்போது தாழ்த்தணும், அதுதான் தாழ்மை. வியாதி இல்லாமல் கர்த்தர் உங்களை சுகமாக வச்சிருக்கும்போது தாழ்த்தணும், அதுதான் தாழ்மை. எந்த வறுமையும் பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் உங்களை சுகமாக வச்சிருக்கும்போது தாழ்த்தணும், அதுதான் தாழ்மை. கஷ்டம் வரும்போது எல்லாரும் தாழ்த்தியே ஆக வேண்டும். அப்போவும் தாழ்த்தலைன்னா அவனுடைய நிலைமை அதை விட ரொம்ப மோசமாக போகும். ஆனால் நாம் நல்லா இருக்கும்போது தாழ்த்தணும். சகலத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து சம்பூர்ணமாக வைத்திருக்கும்போது நாம் தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனத்தாழ்மை. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.